ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இறந்தவர்களுடைய புகைப்படங்களை வைக்கலாமா, அப்படியே புகைப்படங்கள் வைத்தா வீட்டில் எங்கே வைக்கணும், எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இது வரைக்கும் இந்த மாதிரி முறையை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறவங்க இந்த முறையை ஃபாலோ பண்ணி பயன்பெறுங்க. வாஸ்து சாஸ்திரப்படி காலமான பெரியவர்களுடைய புகைப்படங்களை வீட்டில் வைக்கலாமாங்கிற கேள்வி பலருக்கும் இருக்கும். அந்த கேள்விக்கான விடைகளை தான் இந்த வீடியோவில் வந்து துல்லியமாக சொல்ல போகிறேன். தெளிவாக இந்த வீடியோவில் அதை தெரிஞ்சுக்குங்க. நிச்சயமாக வாஸ்து சாஸ்திரத்தின்படி மறைந்த பெரியவர்கள் புகைப்படங்களை வீட்டில் வைப்பது பொருத்தமானதா அப்படின்னு நாம் பார்க்கும்போது கண்டிப்பாக பொருத்தமானது தான். நம்ம பெற்றோர்கள் வாழக்கூடிய தெய்வங்களுக்கு ஒப்பானவர்கள். மேலும் பலர் மறைந்த பிறகு அவர்களுடைய நினைவை போற்றக்கூடிய வகையில் அவங்களுடைய படங்களை வீட்டில் வைத்திருக்கலாம். சமூகத்தில் சில பேர் இறந்தவர்களுடைய புகைப்படங்களை வீட்டில் காட்சிப்படுத்துவதை தவிர்க்கிறாங்க. ஆனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மனித உறவில் நம்மளுடைய வாழ்ந்து நெடுங்காலத்திற்கு முன்பே மறைந்து விட்டவங்க தான் அவங்க. ஸோ அதனால் அவங்களுடைய ஃபோட்டோவை வைக்கிறதுல ஒரு தவறும் கிடையாது. இறந்தவர்களுடைய புகைப்படங்களை ஆனால் பூஜரையில் வைக்கலாமா அப்படிங்கிற கேள்வி ஒன்று இருக்குது. ஸோ பெரும்பாலும் பூஜரையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுவாமி படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுறதுனால இறந்தவர்களுடைய புகைப்படங்கள் நீங்கள் பூஜரையில் வைக்கிறது தவறு. ஸோ பூஜரையை தவிர வேறு இடங்களில் வந்து இறந்தவர்களுடைய ஃபோட்டோ வைக்கலாம். ஸோ இறந்தவர்களுடைய ஃபோட்டோவை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்ச அளவு பூஜரையில் வைப்பதை தவிர்த்துக்கோங்க. பூஜரையில் வைத்திங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கெட்டது தான். அதே போல் பூஜரையை தவிர்த்துட்டு இறந்தவர்களுடைய ஃபோட்டோவை வேறு எங்கெல்லாம் வைக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். வீட்டில் இறந்தவர்களுடைய படங்களை எந்த திசையில் வைத்து வழிபட வேண்டும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறத தெளிவாக நோட் பண்ணி அந்த திசையில் வைத்து வழிபாடு செய்ய பாருங்கள். கடவுள்களை வழிபடுவதை போன்றே நமக்கு முன்பு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை வழிபடுவது பழக்கம் நம்மிடம் இருக்கணும். அமாவாசை திதி போன்ற நாட்கள் தவிர மற்ற நாட்களில் முன்னோர்களை வழிபட வேண்டுமா, அப்படி வழிபடுவதனால் எப்படி வழிபட வேண்டும், அவர்களுடைய படங்களை எந்த இடத்தில் எந்த திசை நோக்கி வைத்து வழிபட வேண்டும், எப்படி வழிபட வேண்டும் என பல கேள்விகள் சந்தேகங்கள் பலருக்கும் இருக்குது. அப்படி முன்னோர்கள் வழிபாட்டை தினசரி எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பது பற்றிய சந்தேகங்களுக்கான தெளிவான விடைகளை தான் இந்த வீடியோவில் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இறந்தவர்களுடைய படங்களை பூஜரையில் வைக்கலாமா, வைக்கக்கூடாது. இறந்தவர்கள் தெய்வமாகவே நினைத்து வழிபட்டாலும் அவர்களும் மனிதர்களாக வாழ்ந்து மறைந்தவர்கள் தான். அவர்கள் வாழ்கின்ற காலத்தில் ஏதாவது ஒரு தீய குணத்திற்கு ஆட்பட்டிருப்பார்கள். அதனால் கடவுள் படத்திற்கு சமமாக அவர்களுடைய படத்தை பூஜரையில் வைக்கக்கூடாது. இது சாஸ்திர நியதிகள் சொல்கிறது. அதனால் இந்த தவறை ஃபஸ்ட்டு செய்துட்டு இருந்தீங்கன்னா அதை செய்யாமல் இருக்க பாருங்கள். ரெண்டாவது, இறந்தவர்களுடைய படங்களை வீட்டில் எந்த இடத்தில் வைக்கலாம். பூஜை அறை படுக்கறையை தவிர்த்து விட்டு மற்ற உங்கள் வீட்டில் எந்த இடத்துல வேண்டுமானாலும் உங்கள் முன்னோர்களுடைய படங்களை வைத்து வழிபாடு செய்யலாம். இந்த இடம்தான் அந்த இடம்தான் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக கிடையாது. எந்த இடத்துல வேணாலும் வைத்து வழிபாடு செய்யலாம். ஆனால் பூஜை அறை படுக்கை அறை இது ரெண்டுலையுமே வந்து அவங்களுடைய ஃபோட்டோ இருக்கக்கூடாது. அதை மட்டும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பூஜை அறையில் விளக்கை வந்து முன்னோர்களுக்கு ஏற்றலாமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். முன்னோர்களுக்கு ஏற்றுவதற்கென்று தனியாக ஒரு விளக்கை வைத்து கொள்ள வேண்டும். பூஜரையில் பயன்படுத்தக்கூடிய பூஜை விளக்கை முன்னோர்களுக்கு ஏற்றக்கூடாது. அந்த மாதிரி ஏற்றுவது அது உங்களுக்கு தான் ஆபத்தை ஏற்படுத்தும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஏற்றாதீங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் தான் கொடுக்கும். அப்புறம் எந்த எண்ணெயில் முன்னோர்களுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யணுங்கிறதையும் சொல்கிறேன். சாதாரணமாக விளக்கேற்றக்கூடிய நல்லெண்ணெய் பயன்படுத்தி விளக்கேற்றலாம். நெய் விட்டும் விளக்கேற்றலாம். அனைத்து எண்ணெய்களும் சேர்த்து ஏற்றலாம். முன்னோர்களை வழிபாடு செய்யக்கூடிய ஏற்றக்கூடிய விளக்குக்கு என்று தனி எண்ணெய் கிடையாது. பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெயை கூட பயன்படுத்தலாம். ஆனால் விளக்கு தனியாக வேறு விளக்கையே பயன்படுத்த வேண்டும். பூஜரையில் இருக்கக்கூடிய விளக்கும் முன்னோர்களுக்கான விளக்கும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதாவது ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ பூஜரையில் விளக்கு ஏற்றிட்டு அதே விளக்கை கொண்டு வந்து முன்னோர்களுக்கு ஏற்றக்கூடாது. அந்த மாதிரியான தவறுகள் மட்டும் செய்யக்கூடாது. அதை பார்த்துக்குங்க. அப்புறம் எந்த உலோகத்திலான விளக்கை பயன்படுத்தலாங்கிற டவுட் இருக்கும். அகல் விளக்கு, காமாட்சி விளக்கு, வெள்ளி விளக்கு என எந்த விளக்கு வேண்டுமானாலும் நம்ம வசதியை பொறுத்து முன்னோர்களுக்கு விளக்கேற்ற பயன்படுத்தலாம். இதுதான் அதுதான் அப்படிங்கிறது கிடையாது. எது வேணாலும் பயன்படுத்தலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. தினமுமே முன்னோர்களுக்கு தீப தூபாராதனை செய்ய வேண்டுமா அப்படின்னு கேட்பீங்க.
கண்டிப்பாக செய்ய வேண்டும். தினமும் பூ போட்டு தூப ஆராதனை செய்து முன்னோர்களை வழிபாடு செய்தால் அதுவும் நமக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்கும். அதனால் அந்த மாதிரி டெய்லியுமே செய்யலாம், தவறு கிடையாது. தினமும் முன்னோர் வழிபாடு எப்படி செய்வதுங்கிற ஒரு டவுட்டும் இருக்கும். தினமும் இப்போ காலையில் எந்திரிக்கிறீங்களா, பூஜையில் விளக்கேற்றும் போது முன்னோர்கள் படத்திற்கு முன்பு விளக்கேற்றுங்க. சுவாமி படங்களுக்கு பூ போடுவது போன்று முன்னோர் படங்களுக்கும் பூ போடுங்க. சுவாமி கேட்டக்கூடிய ஊதிபத்தியை சுவாமி படங்களுக்கு காட்டி பிறகு முன்னோர் படங்களுக்கும் காட்டி வழிபாடு செய்யுங்க. நைவேத்தியமாக சுவாமிக்கு படைக்கக்கூடிய உணவில் முன்னோர் படங்களுக்கு வைத்து அதையும் வழிபாடு செய்யுங்க. தினமுமே பூ போட முடியவே விட்டாலும் தினமும் விளக்கேற்றி வழிபடுவது சிறந்தது. ஸோ எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு எப்படி விசேஷ வழிபாடு செய்வது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. அமாவாசை திதி போன்ற விசேஷ நாட்களில் முன்னோர்களுடைய படங்களை எடுத்து ஒரு மணப்பலகையில் வைத்து அவர்களுடைய படங்களுக்கு முன்னாடி தான் வாழை இலையை போட்டு படையல் போட்டு வழிபாடு செய்யணும். படங்கள் சுவற்றில் மாட்டி இருந்தால் அதற்கு கீழே இலை போட வசதி இருந்தால் அங்கேயே படையல் போடலாம். வசதி இல்லை என்றால் தனியாக எடுத்து வேறு இடத்தில் வைத்து படையல் போட்டு வழிபாடு செய்யணும். ஆனால் படையலை இந்த மாதிரி முறையில் தான் போடணும், வேறு முறையில் போடக்கூடாது. இறந்தவர்கள் படங்களுக்கு கற்பூரம் காட்டலாமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். தாராளமாக கற்பூரம் காட்டி வழிபாடு செய்யலாம். சுவாமிக்கு பூஜை செய்வது போல் மணி எடுத்தும் முன்னோர்கள் படங்களுக்கு கற்பூரம் காட்டி வழிபாடு செய்யலாம். நிறைய பேர் சுவாமிக்கு மட்டும்தான் மணி அடிக்கணும்னு சொல்கிறோம், ஆனால் அந்த மாதிரிலாம் கிடையாது. முன்னோர்களுக்கும் மணி எடுத்து பூஜை பண்ணலாம், தவறு கிடையாது. அதே போல் இறந்தவர்களுடைய படங்களை எந்த திசை நோக்கி வைக்க வேண்டுங்கிற ஒரு டவுட் இருக்கும். இறந்த போனவருடைய பார்வை தெற்கு திசை நோக்கி இருக்கும்படி படத்தை மாட்ட வேண்டும். இப்படி வைத்தால் அது அந்த குடும்பத்திற்கு வளர்ச்சி கொடுக்கும், நல்லதையும் கொடுக்கும். அதனால் அந்த மாதிரி செய்யலாம். அப்புறம் இறந்தவர்களுக்கு யார் பூஜை செய்ய வேண்டும் அப்படிங்கிற கேள்வி இருக்கும். இறந்தவர்களுடைய படங்களுக்கு அவர்கள் குடும்பத்தை சார்ந்த உரிமை உடையர் யார் வேண்டுமானாலும் பூஜை செய்து வழிபாடு செய்யலாம். இவங்க தான் செய்யணும், அவங்க தான் செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. யார் வேணாலும் வழிபாடு செய்யலாம். யார் வழிபாடு செய்தாலும் முன்னோர்கள் ஏற்றுக்கொள்வாங்க. இவங்க தான் செய்தால் ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிறது கிடையாது. யார் செய்தாலும் ஏற்றுக்குவாங்க. ஸோ யார் வேணாலும் செய்து வழிபாடு செய்யலாம். முன்னோர்களை வழிபாடு செய்யறதுக்குன்னு இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ்கள் இருக்கிறது. இதை ஃபாலோ பண்ணி நாம் வழிபாடு செய்தாலே முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். ஸோ முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்க என்ன மாதிரி நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் இந்த முக்கியமான தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தாள்களை நிறைய நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டேன் அப்படின்ட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து பயன்பெறலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக நெக்ஸ்ட்டு இதே போல் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.